present real So life. hello guys, Please welcome play back in to moderation. Silly by Take Waiting. frequent இன்னைக்கு நம்ம இந்த breaks வீடியோல என்ன and பார்க்க play போறோம்னா BGMI தான் responsibly. guys. நானே ரொம்ப நாள் ஆச்சு விளாட்லான்னு இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் கைஸ். எனக்கு அவ்வளோவா இல்லை, என் ஃப்ரெண்டு தான் இவன் இருக்கிறனால கைஸ். இப்போ டெட் ரீல்ஸில் கூட என் கூட விளாண்டல கைஸ், அவன் கூட தான் நான் இப்போ விளாட்றேன். ஆனால் நல்லா இருக்கு கைஸ், இந்த மேட்ச் நல்லா தான் விளாட்றேன். இப்போ தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், நீங்களும் பாருங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுத்து பாருங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், இந்த மேட்ச் ஃபுல்லாக சூப்பராக தான் நான் விளாண்டேன். எனக்கே ரொம்ப நாள் கழித்து நல்லா விளாண்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று கைஸ், இப்போ வந்து இது கேமில் வந்து நான் பேசுகிறது எதுவுமே கேட்கல. ஆனால் என் ஃப்ரெண்டு ரெட் ரைட்ஸில் விளாண்டாங்க கைஸ், அவன் பேசுறது கேட்டுச்சு. ஆனால் என்னோடய வாய்ஸ் கேட்கல கைஸ். நீங்கள் பாருங்கள், அவனோடது நல்லா கேட்கும். இப்போ நான் என்னோடது தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் கைஸ். வாங்க கைஸ், இப்போ நம்ம இதில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாலாம் கைஸ், அவன் மாட்டுக்கு இதில் கொஞ்சம் அவனோட வாய்ஸ் கேட்டிருக்கும் முன்னாடி. அவனோட வாய்ஸ் பாருங்கள், அவன் உடனே நாக் அவுட் ஆயிருப்பான். நான் சொல்லியிருப்பேன், டே அந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம்டா, அங்கே போவாத. அதனால் சரி அவன் போயிட்டான். நம்ம வந்து ரொசாக்கில் இறங்கிக்கலாம்னு இறங்கிட்டேன் கைஸ். நேற்று ஒரு நாள் நான் வீடியோ போடல, அது ஏன்னா டைம் கிடைக்கல கைஸ். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். 5 o'clockலேயே போட்டுருவோம் கைஸ். பாருங்க அவன் ஹெல்த் எல்லாம் குறையுது கைஸ். அங்கே பாருங்க, அந்த பேண்ட்ஸான்னு இருக்கிறான்ல கைஸ், அவன் தான் பாருங்க. அவ்வளோதான், அவன் காலி. மறுபடியும் வருவான் பாருங்க. அவ்வளோதான், நான் இங்கே தான் வர சொல்லியிருக்கேன், வருவான்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் போகலாம். இந்த எல்லா வீட்லேயும் இந்த வீட்லையாச்சும் நல்லா லூட்டாக கிடைக்குதான்னு தான் கைஸ் நான் பார்க்கணும். ஏன்னா என்னன்னு பார்க்கணும் கைஸ். பார்க்கலாம் கைஸ், இந்த இடத்துலையாச்சும் நல்ல லூட்டாக கிடைக்குதான்னு. உடனே பாருங்கள் எல்லோரும் கைஸ் எல்லாம் போயிட்டானுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் வந்து தமிழ் பிளேயருன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே பேரை பாருங்கள், அப்படியே தமிழ் பிளேயருன்னு நினைக்கிறேன். ஆனால் என் ஃப்ரெண்டை மறுபடியும் இங்கேயே வாடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் கூட இருந்தால் எனக்கும் சேஃப்டி தானே. எனக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவனை மாட்டி விட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன் கைஸ். சூப்பராக இருக்கா என்னன்னு மேட்ச் பார்க்கலாம். பாருங்கள் ஏறிட்டு இருக்கிறாடி, எங்கடா வர? அங்கே பாருங்க, அங்கே இறங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவ்வளோவா விளையாடவே தெரியாது கைஸ், அவனுக்கே நான் தான் சொல்லி தந்தேன். ஆனால் இப்போ அவன் பாருங்க ஓவராக பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இருக்கிறதுலையும் என் கூட விளையாடுறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவன் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வாங்க போகலாம், அவன் கிட்டே போகலாம். வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க கைஸ். கைஸ் எனக்கு எதோ ஆரோ மாதிரி கிடச்சிருக்கு கைஸ், அது போட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம் கைஸ், அந்த ஆரோ போட்டு பார்க்கலாம். வாடா, இங்கே குதிச்சு விளாண்டு இருக்கிறோம் கைஸ். கைஸ் குதிக்கும் போது நீங்கள் கவனிச்சிங்களா? அங்கே பாருங்களேன், இப்போ நான் குதிச்சு காமிக்கிறேன். என் கால் பாருங்க கைஸ், அந்த சைடு இது செவுரில் போகுது. வாங்க மறுபடியும் போகலாம். அந்த ஆரோ என்னன்னு போட்டு பார்க்கணும் கைஸ். இவன் மண்டையிலே போடணும். எவ்வளோ இது பண்ணியிருப்பான், மண்டையிலே போடணும் கைஸ். பார்க்கலாம் கைஸ், அவன் மண்டையில். டே வாடா இங்கே வாடா, டே உள்ளார வாடா கைஸ். இவன் பாருங்க கைஸ், உள்ளார வந்து தொல்லடா. டேய் இப்போ இருக்குல்ல, டே நில்றா. சரி போடலாம் கைஸ். என்ன கைஸ் வெடிக்குது, இது பெரிய வெடிக்கிற இதாக இருக்குது போல். இது என்ன டேஞ்சர் தான் கைஸ், இப்படி வெடிக்குது. ஏதாச்சும் கூட்டமாக மாட்டிக்கிட்டோன்னா இதை போட்டு வெடிக்க வைக்கலாம் போல. வாடா அப்படியே பின்னாடியே இந்த சைடு போகலாம் கைஸ். 4 பேர் தான் செத்துருக்குறாங்க. மேட்ச் எப்போ ஆரம்பிச்சிச்சு? 4 பேர் தான் கைஸ் செத்துருக்காங்க. அங்கே டீமேட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் கைஸ். அங்கே பாருங்க எனிமி, அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். ப்ரோ நீங்கள் தமிழான்னு. என் ஃப்ரெண்டும் அங்கே பேசிட்டு இருக்கிறான், உங்களுக்கு கேட்கும். ஆனால் எனக்கு தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால இப்போ என்ன சொல்லுவான் தெரியல கைஸ். எதோ எனிமி சுட்டுட்டான். என்ன உடனே சுட்டுட்டான் பாருங்க கைஸ். நல்லா தான், இவன் ட்ரைனிங் நல்லா தான் வந்திருக்கான். என்னோட ஸ்காரல் கிடச்சிருக்கு. ஸ்காரல் சூப்பர். வேறு ஏதாச்சும் கன்று கிடச்சா சொல்லுங்கள் கைஸ். எனக்கு இந்த இதில் எனக்கு பிடிச்ச பப்ஜியில் எனக்கு பிடிச்ச கன்று M416 தான் கைஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் கன்னும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வீடியோ எதுவும் நான் போட்டோன்னா அதையும் சொல்லுங்கள். உள்ளார எல்லாம் வேஸ்ட் தான் இருக்குது, பேக்கு தான் கிடச்சிருக்கு. அங்கே போகலாம் கைஸ். எதுவும் நான் இன்வென்டரியில் ஃபுல்லாக ஹார்ட் ட்ரெயில் என்னென்னமோ இருந்துச்சு, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனேன் கைஸ். என்ன கைஸ் செம்மையாக இருக்குது, மேஜிக் பண்ணுற மாதிரி. ஆனால் வெறும் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சுன்ட்டு.
இன்னும் ஏதோ 6 தான் இருக்குது. அதை வச்சுக்கலாம் கைஸ், எப்பயாச்சும் ஒரு தடவை யூஸ் ஆகும். நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கிறேன் கைஸ். லைவ் ஸ்ட்ரீம்னா நான் ஈஸியாக பப்ஜி சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் கைஸ். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பார்க்குற எல்லோரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உங்கள்கிட்ட காசு எதுவும் கேட்கல கைஸ், எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் கைஸ். நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹனி பஜார் எடுத்துக்கிட்டேன் கைஸ். ஏன்னா ஒரு பெரிய கன்று ஒரு சின்ன கன்று வச்சா ஒரு எஸ்எம்ஜி, அதாவது எஸ்எம்ஜினா யூஎம்பி, இந்த மாதிரி குட்டி கன்று எனக்கு தெரிஞ்சு பப்ஜி பிளேஸ்க்கு தெரியும். அப்படி கைஸ் இப்போ உங்களுக்கு இது கேட்காது, ஆனால் நான் இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் இங்கே கேம் விளாடும் போது அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் தமிழ் பிளேயர்னு சொன்னல கைஸ், அவர்கிட்ட நாங்கள் பேசி பார்த்தோம். அவரும் பேசினார். அதாவது என்ன சொன்னார்னா, அவரும் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டு, நானும் என் ஃப்ரெண்டும். அவர் ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டேன். அவர் ஸ்டூடெண்ட் இல்லை ப்ரோ, காலேஜில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் கைஸ். அதுவும் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னோன்னே சரி என்ன ஸ்டூடெண்ட் இல்லை, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் நல்லா விளாட்றாரு கைஸ். அது அவர் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அது என்ன ஊர் எல்லாம் கேட்டுருந்தாரு. இது எது ராக்கெட் பில்லோன்னு இருக்குது கைஸ், இது எதுக்கு? உங்களுக்கு யாராச்சும் தெரியும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த செட்டிங்ஸ் வேறு கன் இது போட்டனால வரல. இது பட்டன் மாற்றிடணும், வேறு இடத்துக்கு வச்சிடணும் கைஸ். எனக்கு இது எனக்கு ஒரு சரியான எனக்கு ஏற்ற மாதிரி எதுவும் வரவே மாட்டேங்குது கைஸ். இப்போ வரும் பாருங்க. இப்போ எதுக்கு இது பில்லு எதுக்குன்னே தெரில. அதுக்கு தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி இருக்கிறானே, அவனை அடித்து பார்க்கணும். எங்கடா இருக்க, வாடா சீக்கிரம் கீழே குதிரா. குதிரா சீக்கிரம் கீழே குதிரா. வாடா வாங்க. இங்கே நில்லு மண்டையில் வாங்கு. அவ்வளோதான் கைஸ். என்ன கைஸ் பண்ணல? நவராத்திரம் வாங்கு. இங்கே போய் அடியே வாங்க மாட்டேங்கிறான். ஒரு ஆள் டீம்மேட்னால வரலையோ. சரி நம்ம ஃபியூச்சரில் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு ஏதாச்சும் அந்த இது அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்க கைஸ். வாடா போகலாம். இங்கே வேறு அந்த தமிழ் ப்ரோ தமிழில் பேசுகிறாருல ப்ரோ, அவர் வந்து அங்கே இருந்தார். அவர் கூப்பிட்டாரு இங்கே வாங்க ப்ரோன்னு. அங்கேயே இருக்கலாம், அவர் கூட இருக்கலாம் ப்ரோ. அங்கே ஏதோ ஃப்ளார் மாதிரி அடிக்குது. ஃப்ளார் அடிக்குதுடா, வாடா சீக்கிரமா. எவனாச்சும் இது போட்டிருப்பானா என்னன்னு தெரில. ஆனால் எவன் இங்கே இருப்பான் ஃப்ளார்லாம் போடுற அளவுக்கு? அங்கே போய் பார்க்கலாம் கைஸ், எவனாச்சும் இருக்கிறானான்னு. அங்கே ஹைட்டில் தான் அடித்தாங்க. என் ஃப்ரெண்டை வேறு பின்னாடி வர சொல்லிட்டேன், பார்க்கலாம். ஆனால் இங்கே இது அங்கே டீம்மேட்ஸும் அங்கே தான் இருந்தானுங்க. அப்புறம் எப்படி சுட்டுருப்பாங்க? பார்க்கலாம் எவனாச்சும் இருக்கிறானா. எவனாச்சும் இருக்கிறீங்களாடா? எவனுமே இல்லை. அப்புறம் எப்படி ஃப்ளார் எப்படி கேட்டாலும் எப்படி ஃப்ளார் வந்திருக்கணும்னே தெரியல கைஸ். எப்படி அவங்களே இல்லை, எப்படி கைஸ் ஃப்ளார் வந்திருக்கும்? எனக்கு எக்கோ கேட்டாங்க. நம்ம போய் பார்க்கலாம். அண்ணா அதுக்குள்ளேயா? இப்போதான் 8 minutes என்னமோ ஆகுது. காலி ஆகிட்டே இருக்கிறானுங்க. 31 பேர் காலி ஆகிட்டானுங்க. இப்போ தான் ஸ்கூல்லேருந்து லீவே விட்ருக்காங்க. அதுக்கு மறுபடியும் ஸ்கூல் போகணுமான்னு யோசித்தேன். அதான் வேணான்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு தான் போயிட்டே இருக்கிறான். இப்போ தான் எனக்கு லீவ் விட்டு நான் ஜாலியாக இருக்கிறேன் கைஸ். அதுக்குள்ளே மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும். நான் ஸ்கூலுக்கு வேறு போகிறான். அவன் போட்டோம், அப்படியே நம்ம அந்த சைடு போயிடலாம். உள்ளாரே போகக்கூடாது, ஸ்கூல் பக்கமே போகக்கூடாது போல். எனக்கு ஒரு மாதிரி குதிக்கணும். ஏன்னா இப்போ தான் லீவ் விட்டாங்க கைஸ். அங்கே ஒரு இது இருக்குது கைஸ், இவன் ஸ்கூலுக்கு போட்டோம். அங்கே ஒரு புக்காட்டி இது ஷோரூம் இருக்குது, அங்கே போகலாம். அங்கே நிறைய லூட் கிடைக்கும். நீ அப்படியே போடா ஸ்கூலுக்கு, நான் போய் புக்காட்டி ஷோரூமுக்கு போகிறேன். வாங்க கைஸ் போகலாம். ஏன்னா பின்னாடியே வரான், ஸ்கூலுக்கு போவான்னு பார்த்தா பின்னாடியே வரான். போகலாம் அப்படியே அந்த சைடு. மெசேஜ் போட்டீங்க புக்காட்டி ஷோரூம் என்ன கிடைக்கும், புக்காட்டி ஷோரூமில் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இருங்க கைஸ் பார்க்கலாம். அவ்வளோதான் வந்துட்டோம் கைஸ். இதுதான் நான் சொன்னேன் புக்காட்டி. யாருக்கெல்லாம் புக்காட்டி கார் பிடிக்குமோ எல்லாம் கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுங்க. இல்லை கைஸ் ப்ளூ ஹார்ட் கொடுங்க. புக்காட்டி பிடிக்குன்னா ப்ளூ ஹார்ட்டு, லேம்போகினி பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் கொடுங்க கைஸ். எவ்வளோ பேருக்கு புக்காட்டி லேம்போகினி பிடிக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த நம்பர் 1 வர கூப்பிட்டாரு, என்கிட்ட வான்னு சொன்னார். அதான் அவர் பின்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம் கைஸ். பார்க்கலாம். அவர் எது கூப்பிட்டாருன்னே தெரில கைஸ். அவரால் தமிழில் போட்டுட்ருக்காரு.
கைஸ் இவரும் தமிழ் தானா? லிப்ரான்னு ஒருத்தர் இருக்கிறார்ல கைஸ், அவரும் தமிழ் தான் கைஸ். ஹெல்ப் பண்ணி எல்லாம் போடுறாங்க கைஸ். ரெண்டு மொத்த ஸ்குவாடுமே தமிழ். சம கைஸ், சம. வாங்க இந்த ரூம், இந்த வீட்டுக்கு தான் நினைக்கிறேன் கைஸ். இங்கே நிறைய பேர் வேற இருப்பானுங்களே. ஏதோ ஒரு பிரச்சனை கன்ஃபார்ம் இங்கே நடந்தே கன்ஃபார்ம். இது ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா, அதனால் எவனாச்சும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். பார்க்கலாம் கைஸ். கைஸ் அப்போ எவனாச்சும் ஒருத்தர் இருப்பாங்க கைஸ் இங்கே. பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு வேறு வந்துட்டான். எல்லாம் 3 பேருமே இங்கே தான் இருக்கோம். மொத்த ஸ்குவாடிக்கு தான் இருக்குது. அங்கே 2 பேர் அவங்களாம் பக்கத்து பில்டிங்க்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வேற இன்னைக்கு இந்த இதுதான் கைஸ். நான் ஒரு தடவை நல்லா சரி பண்ணுவேன் இந்த வாங்க இந்த பில்டிங். அவங்க இருக்க பில்டிங்கே போகலாம். ஏதாச்சும் பிரச்சனைனா வாங்க போகலாம். இப்பயாச்சும் இந்த பில்லோ வச்சு அவன்கிட்ட அடிச்சு போறாங்க. வாங்க நம்ம கன் எடுத்துட்டு போலாம். என்ன பண்றதுன்னு இதுக்கு வேற போலாம் கைஸ். அங்க வேற இவன் வேற என்ன டேஞ்சர் இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். என்ன கைஸ் கைஸ் செம்மையா சுட்டுக்கிறாங்க கைஸ். அவங்க செம்மையா ஃபைட்டு. வாங்க சூப்பர். நான் தானே முடிச்சேன். நான் தான் அசிஸ்ட். அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. நான் அவனை நாக் அவுட் பண்ணி விட்டேன். உடனே என் ஃப்ரெண்டு சும்மா தான் கைஸ் அங்கே இருந்தான். உடனே போய் லூட் எடுக்கிறான் பாருங்க. எடுத்துக்கிட்டோம். வாங்க அடுத்து போகலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு கேம் வேணும்னா சொல்லுங்க. இதுல உங்களுக்கு என்ன ரோப்ளாக்ஸ்ல கூட வேற ஏதோ கேம் போடுறேங்க. ரோப்ளாக்ஸ் விளாடுவேன். இல்லைன்னா வேற ஏதாச்சும் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங்கு அந்த மாதிரி கேம்ஸ்னால் நான் விளாடுவேன் கைஸ். அடுத்து நான் இந்த பப்ஜி ஒரு வீடியோ போட்டு நான் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் போகலான்னு இருக்கேன் கைஸ். கைஸ் கைஸ் இன்னொருத்தருக்கு இருக்கிறாங்க கைஸ். சுடுறானுங்க பாருங்க. என் ஃப்ரெண்டு முடிச்சு விட்டா அவனை. ஏதோ டேஞ்சர்னே இருக்குது இவன் வேற. அவ்வளோதான், எல்லாரும் விட்டியும் எடுத்துக்கலாம். அடுத்து எங்கே கைஸ் அவங்க கூட அவங்க இருக்க இடத்துக்கே போயிடலாம். அவங்க தானே கிட்டவான்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட போய் இருந்துக்கலாம் கைஸ். நம்மளுக்கு எதாவது ஆகணுன்னா கூட அவங்க ஏதோ ப்ரோ பிளேயர்ஸ் போல் முடிச்சு விட்ருவாங்க அவங்க எனிமிஸை. வாங்க கைஸ் அவங்க கிட்டே போகலாம். கீழே தான் இருக்கிறாங்களா? நான் ஏதோ வேறு பில்டிங்கில் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். ஹலோ ப்ரோ, எமௌண்ட் போடுறீங்களா ப்ரோ? இங்கே பாருங்க ப்ரோ இங்கே பாருங்களேன். எமௌண்ட் போடுறாரு. இங்கே எமௌண்ட் போடுவாருன்னு பார்த்தா போடவே இல்லை. நான் கூட சும்மா நிற்கிறாரே எமௌண்ட் போடுவாருன்னு நினச்சேன். ஆமாங்க எமௌண்ட் போடுறாரு. ப்ரோ நீங்கள் மட்டும் தான் போடுவீங்களா ப்ரோ? இருங்க ப்ரோ நானும் போடுறேன். எமௌண்ட் எனக்கு தான் நான் தான் போடுவேன். பாருங்க நாமளும் போகலாம். சுற்றி விழுந்துருவோம் போல். என் ஃப்ரெண்டு தான் பாவம் எந்த எமௌண்ட்டும் இல்லாமல் இது பண்ணுறான். வாங்க ப்ரோ எப்படி இப்போ பாருங்க. ஜாலியாக இருக்கு கைஸ். எல்லாம் அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணுறோம். ப்ரோ வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ அதுக்குள்ளே சீரியஸ் மோட் போயிட்டாரு? இப்போ தான் அமௌண்ட் போட்டால் அதுக்குள்ளே போகிறாரு. ப்ரோ அமௌண்ட் போட்டு போங்க ப்ரோ. ஏன்னு தெரில அதுக்குள்ளார அவர் போகிறாரு. அங்கேயே நில்ல. அங்கே பாரு அங்கேயே நில்ல. போடு இங்கேயே நில்லு. என் ஃப்ரெண்டு ஏதோ ஸ்மோக் கன்று வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க போட்டான். ஸோ ஏன்டா இப்போ போட்டாடே பகை மூட்டமாகுதுடா. ஏன்டா பகையோ போட்டுருக்கிறான் கைஸ். யார் கைஸ் இவன் போட்டுக்கிட்டே இருக்கிறான்? டே நிறுத்துறா. இந்த ஒரு கன்னை வச்சு போடுற சேட்டை இருக்குது பாருங்க. அப்பா கன்று போட்டுக்கிட்டே இருக்கிறான் கைஸ். கடுப்பேற்றுறாங்க கைஸ். ப்ரோ வேறு என்கிட்ட வான்னு சொல்கிறாரு. அது வெஹிக்கிள் தேடு. வெஹிக்கிளை தேடுறதா? அவங்களே தேடி இருப்பாங்க. போகலாம் ஆடா பின்னாடி. இவன் வேறு ஸ்மோக் மறுபடியும் நிறுத்துறா. ஸ்மோக்கை போட்டுருக்கிறான் பாருங்க. இவன் கமெண்ட்டில் இவனை என்னென்னு இவனுக்கு ஒரு நிக் நேம் வைங்க ப்ரோ.
இவனோட உண்மையான பேர் வந்து சுஜய். இவனுக்கு வந்து நிக் நேம் வைங்க. என் ஃப்ரெண்டு தான் பின்னாடி வரான்ல அவனுக்கு ஒரு காமெடியான ஒரு நேம் வைங்க எல்லோரும். யாருனாலும் அவனுக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் ப்ரோ. அவனுக்கு ஏதோ காமெடியாக வைங்க. கடுப்பேற்றுறான் அவனுக்கு ஏதாச்சும் ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி இது வைக்கணும். அங்கே பாருங்க கார் எடுத்துட்டாங்க. நம்மளும் காரில் போய் இருக்கலாம். ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ அங்கே போகிறீங்க? ப்ரோ ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. அவங்க என்ன கேச்சு வரவே மாட்டேங்கிறாங்க. அப்பாடா கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே சுற்றி சுற்றி பார்த்து தான் போகணும் போல. அதுதான் இவராச்சும் எடுத்துக்கிட்டாரு. தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க போகலாம். அவர் மட்டும் தனியாக சிங்கிள் போடுற மாதிரி சிங்கிளாக போகிறாருல சிங்கிள். வாங்க ப்ரோ என்ன பாருங்க போடுறாங்களே செம்மையா நிறைய பேர். மேலே ஏதோ ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது ப்ரோ. யாரும் போவாதீங்க யாரும் போவாதீங்க. இங்கே இருங்க யாரும் போவாதீங்க ப்ரோ. இங்கே சேஃப்டியாக இருந்துக்கோங்க ப்ரோ. என் ஃப்ரெண்டு வர மேலே போயிட்டான். சாவுலே சித்தப்பையில் சாவு. என் ஃப்ரெண்டு மேலே போயிட்டான் கைஸ். அவனை நான் அப்பயே போவாதேன்னு சொன்னேன். அவனுக்கு காமெடியாக ஒரு பேர் வைங்க கைஸ். இவனை அப்பயே நான் போவாதேன்னு சொன்னேன். மட்டுக்கு போகிறான். அவனை நான் அப்பயே போவாதடான்னு சொன்னேன் கைஸ். அவன் மட்டுக்கு என் பேச்சை கேட்காம போயிட்டான். பாருங்க இப்போ கிரெனேட் போட முடியுமான்னு போடலாம். கிரெனேட் என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் கைஸ். அவன் அவுட்டு அவ்வளோதான். அவன் போயிட்டான். இதுக்கு தான் நாங்கள் போவாதடான்னு சொன்னாங்க. ரொம்ப டேஞ்சராக வந்துடுவாங்க கைஸ். நிறைய பேர் இருக்கிறாங்க சுடுறானுங்க. கிரெனேட் போட்டு பார்க்கலாம். ஐயோ கிரெனேட் வரவே முடியாது. அங்கே போட்டால் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ தப்பா போட்டேன் கிரெனேடு என் டீமேட் மேலே விழுந்துரும் போல. அப்போட வெடிச்சிருச்சு. ஆனால் அவன் சரி என் ஃப்ரெண்டு சொன்னான் மால்டோ போடுறான். சரி போயின்னு சொன்னான். அவன் சொன்னான் அதனால் நான் போடுறேன். பார்க்கலாம். மால்டோ கைஸ் பயமாக இருக்குது. சரி தைரியத்தோடு போடுவோம். சாவுங்கடா எல்லாம் கூட்டமே எரிஞ்சு போங்கடா. என்ன கைஸ் எவனுமே இருக்கீங்க கைஸ். நம்ம டீம்மேட் ஒருத்தர் செத்துட்டாரு. ரீகால் பண்ண போய் எப்படியே இறந்துட்டாரு கைஸ். ஐயோ வெளியே பார்க்கலாம். யாரும் கைஸ் வெளியே எட்டு பார்த்ததுக்கே எதை பண்ணிட்டாங்க கைஸ். கைஸ் ரிவைவ் பண்ணுங்க ப்ரோ. மற்றவங்கெல்லாம் செத்துறாங்க. என்னால் ரீகால் பண்ண போயிட்டாங்க ப்ரோ. அவர் ரீகால் பண்ண போயிட்டாரு. ஆனால் நான் எங்கள் உயிரோட தானே இருக்கிறேன். ஐயோ நான் சீக்கிரமாக செத்து போனால் கூட நான் அவங்க ரீகால் பண்ணாங்கன்னா நான் வந்துடுவேன். சுடுங்கடா என்ன என்ன சுடுங்கடா கைஸ். என்ன கைஸ் அவனுக்கு அவங்க பாருங்க அவங்க ரீகாலே பண்ணிட்டாங்க கைஸ். ஆனால் நான் இன்னும் உயிரோட தானே இருக்கிறேன். இதுக்கு மேலே என்ன ரீகால் பண்ண முடியாது. ரீகால் முடிஞ்சு. ஸோ என்ன முன்னாடியே சுட்டிருக்க மாட்டிங்களாடா. என் ஃப்ரெண்டு தான் அவனையாச்சும் பார்க்கலாம். ஏன் கைஸ் இப்படி எனக்கு மட்டும் இப்படியா நடக்கும்? எனக்கு இப்படி நடந்துருச்சு. சரி கைஸ் நாம் இந்த மாதிரி குட்டி ரோபோட்டா மாதிரிலாம் மாதிரியா போடுறான். உன்னை பாருங்களேன் என்னை பார்த்து இது பண்ணிட்டுக்கிறான். போடா அவன் கூட வரான்டா. போடா போடா முட்டை வசலையா போடா கைஸ். அவன் என்ன கைஸ் ஸ்பீடாக போகிறான். நம்ம அவனை பார்க்கலாம். வேணாம் ரோபோட்டாக மாதிரி போனால் லேட் ஆகும். அவன் பின்னாடி அப்படியே போகலாம் கைஸ். அவன் பாருங்க பின்னாடி பார்க்குறான். நான் வரேன் ஓடுறா முன்னாடி போய். பாருங்க இவங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க அவன் பின்னாடி. பின்னாடி பாடுறா. பின்னாடி காரில் வராங்கடா. ஏறுறா போய் ஏறு போ. இவங்களாச்சும் விளாத்துங்க. ஆனால் நான் முன்னாடியே அவனுக்கு வந்து என்னை சுட்டிருந்தானுங்கண்ணா. எனக்கு பிரச்சனையே இல்லை. நானும் ரீகால் ஆகிருப்பேன். ஏன்னா அவனுக்கு சுடாமல் வச்சு பொறுமையாக இது பண்ணாங்க பார்த்தீங்களா. கடுப்பாயிட்டேன் நான். ஓகே கைஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. பாய் கைஸ் பாய்.